ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. கத்திரிக்காய் யூஸ் பண்ணி செட்டிநாடு ஸ்டைல் கோஸ்மல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, பொட்டேட்டோ 1, பிரிஞ்சால் 1/4 கிலோ, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 2 கிளாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்கவே டெம்டிங் ஆகுதுல்ல. நான் இன்னைக்கு இடியாப்பத்துக்கு தான் செஞ்சேன். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி 3, வெங்காயம் 1, கருவேப்பிலை, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கினா செம டேஸ்டான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி. இது இட்லி, தோசை, இடியாப்பத்து கூட செம சூப்பரா இருக்கும். என்ன சட்னி செய்யலாம்னு யோசிச்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய கத்திரிக்காயா இருந்தா செம டேஸ்டா இருக்கும். இட்லி கம்மியா சாப்பிட்றவங்க கூட இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.